வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம 11th ஜுவாலஜி நியூ புக் வால்யூம் 1ல வந்து பார்ட் 1 வீடியோ வந்து, அதாவது யூனிட் 1ல உயிர் உலகம், ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூனிட் 2ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து விலங்குலகம் இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2 வந்து பாருங்க. அப்பதான் வந்து கண்டினியூஸா புரியும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, சிட்டுக்குருவிகள் அணிந்து வரும் விலங்கின பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் அதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எப்போது உலக சிட்டுக்குருவி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 20, ஓகேங்களா? ஸோ நான் இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த டாபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours ஆகுது ஒரு டாபிக் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்காண்டி தொகுத்து ஒரு 1/2 hourக்குள்ள நான் முடிச்சு கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா இம்பார்ட்டன்ட், நான் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உலக சிட்டுக்குருவி தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 20. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஏறத்தாழ 35 தொகுதிகளை கொண்ட விலங்குலகத்தில் எத்தனை தொகுதிகள் முதன்மை தொகுதிகள் ஆகும்? இதில் 99% உயிர்கள் வந்து முதுகெலும்பு அற்றவைகளாகும், மற்றவை வந்து முதுகெலும்பு உடையவை, ஓகேங்களா? இருக்கிறதுல முதுகெலும்பு அற்றவை தான் வந்து அதிகமா இருக்கும். எத்தனை குடும்பம் பார்த்தீங்கன்னா 200க்கு மேல இருக்கு. ஸோ மற்றவை பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு உடையவை, ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, ஏறத்தாழ வந்து 35 தொகுதிகளை கொண்ட விலங்குலகத்தில் வந்து எத்தனை தொகுதிகள் வந்து முதன்மை தொகுதிகள் ஆகும் அப்படின்னா 11 தொகுதிகள், ஓகேங்களா? இதுல 91% உயிர்கள் வந்து முதுகெலும்பு அற்றவைகளாகவே உள்ளது, மற்றவை வந்து முதுகெலும்பு உடையவை. ஸோ மொத்தம் வந்து விலங்குலகத்துல எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னா 35, ஓகேங்களா? ஸோ அதுல முதன்மை தொகுதி எத்தனை அப்படின்னா 11. இதுதான் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கடல் அடிப்பகுதி பல வகைப்பட்ட டேஸ் இருப்பிடமாக உள்ளதால் அதிலிருந்து கடல் சார்ந்த புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல் பணியில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. ஸோ கடல் அடிப்பகுதி பல வகைப்பட்ட கடல்வாழ் விலங்குகள் இருப்பிடமாக உள்ளதால் அதிலிருந்து கடல் சார்ந்த புதிய மருந்துகள் வந்து கண்டுபிடித்தல் பணியில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ கடல் அடிப்பகுதியில வந்து கடல்வாழ் விலங்குகள் வந்து அதிகமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து மருத்துவத்துல வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. டேஸ் போன்ற விலங்குகளில் நரம்பு திசு, தசை திசு ஆகியவை காணப்படுவது இல்லை. ஸோ ஸ்பாஞ்சுகள் இருக்குல்ல, ஸோ ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா துடைக்கிறதுக்கு, ஸோ அதே மாரி தான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும், ஓகேங்களா? ஸோ காற்று பைகள் இருக்கும் உள்ள, ஸோ தண்ணி விட்ட ஈரமாகும்ல, ஸோ அதே மாரி தான் அப்படிதான் இருக்கும். ஸோ கடல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதுல நிறைய டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்பாஞ்சுகள் போன்ற விலங்குகளில் வந்து நரம்பு திசு இருக்காது, அதே மாரி தசை திசு இருக்காது அப்படின்றாங்க. ஸோ 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5, கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னா அனைத்தும் சரி, ஓகேங்களா? ஆப்ஷன் டியில் இருக்கிற அனைத்தும் சரி. ஸோ 1 பாருங்க. மலேரியாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையான யானைக்கால் வியாதி, அதாவது பைலேரியாசிஸ் அப்படின்னுவாங்க, யானைக்கால் வியாதியை வந்து பைலேரியாசிஸ்னுவாங்க. இதனை கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த சுஸ்ருதர் வந்து என்பவர் சுஸ்ருத சம்ஹிதா என்னும் நூலில் வந்து பதிவு செய்துள்ளார். இந்த யானைக்கால் வியாதி அப்பயே வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டிலே பதிவு செஞ்சிருக்காரு. யாரு அப்படின்னா சுஸ்ருதர். எதுல அப்படின்னா சுஸ்ருத சம்ஹிதா என்னும் நூல்ல வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 பாருங்க. அதே போன்று கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாதவகரா என்பவர் இந்நோயினையும் குணப்படுத்தும் முறைகளையும் மாதவ நிதானா என்னும் நூலில் வந்து விளக்கியுள்ளார். இது தற்போது பயன்பாட்டில் உள்ளது அப்படின்றாங்க.
இதே போன்று கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த மாதவகரா என்பவர் வந்து இந்நோயினை குணப்படுத்தும் முறையை வந்து மாதவ நிதான என்னும் நூலில் வந்து விளக்கியுள்ளார். இது வந்து இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்கு. ஆப்ஷன் 3 பாருங்க. 1709இல் கிளர்க் என்பவர் கொச்சியில் யானைக்காலை மலபார் கால்கள் என்று அழைத்தார். 1709இல் அதாவது ஆங்கிலேயர் கிளர்க் வந்து என்பவர் கொச்சியில் யானைக்காலை மலபார் கால்கள் என்று அழைத்தார். இப்படி கேட்கலாம். கொச்சியில் வந்து யானைக்காலை வந்து மலபார் கால்கள் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்கலாம். கிளர்க். 4 பாருங்க. கல்கத்தா சார்ந்த லூயிஸ் 1872இல் முதலில் புறப்பரப்பில் உள்ள இரத்தத்திலிருந்து மைக்ரோ பலேரியாவை கண்டறிந்தார். எம்எஃப் பண்ணுவாங்க மைக்ரோ பலேரியாவுக்கு. கல்கத்தை சார்ந்த லூயிஸ் வந்து 1872 முதலில் புறப்பரப்பில் உள்ள இரத்தத்திலிருந்து மைக்ரோ பலேரியாவை கண்டறிந்தார் அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இந்த வகை சிலந்திப்பட்டு இந்தியாவில் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இருக்கு. அதுதான் தவறானது. எந்த வகை பட்டுன்னு பார்க்கலாம். ஏ பாருங்க. சிலந்திப்பட்டு நூலானது அதே குறுக்களவு கொண்ட எஃகை விட 5 மடங்கு உறுதியானது. சிலந்திப்பட்டு இருக்குல்ல, அதோட நூல் வந்து எஃகை விட 5 மடங்கு வந்து உறுதியானது. இரும்பு எஃகு இருக்குல்ல, அதை விட வந்து 5 மடங்கு உறுதியானதுன்னு சொல்றாங்க. பி பாருங்க. பென்சில் அளவு கொண்ட இலையானது போயிங் அதாவது 747 விமானத்தை வந்து இழுத்து நிறுத்தக்கூடியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பட்டு நூலானது வந்து போயிங் 747 விமானத்தை கூட இழுத்து நிறுத்தக்கூடியது பண்றாங்க. அதனால்தான் இந்த ஸ்பைடர்மேன் படம் எடுத்திருப்பாங்க போல. ஆப்ஷன் சி பாருங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக உறுதியான கெவ்லர் என்னும் பாலிமருக்கு ஈடான வலிமை கொண்டது சிலந்திப்பட்டாகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக உறுதியான கெவ்லர் என்னும் பாலிமருக்கு ஈடான வலிமை கொண்டது வந்து இந்த சிலந்திப்பட்டுன்றாங்க. இந்த வகை சிலந்திப்பட்டு இந்தியாவில் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனாங்க. இது தவறானது. வெளிநாட்டுல தான் அதிகமா ஏற்றுமதி செய்யறாங்க. கொஸ்டின் 7. எந்த நத்தையானது வெளியேற்றும் அபாயகரமான நச்சு பார்வை கோளாறையும் தசை மற்றும் வலி சுவாசத்தடை ஆகியவற்றை உண்டாக்கி மரணத்தை ஏற்படுத்தும். இதனை குணப்படுத்தக்கூடிய எதிர்பொருள் கிடையாது. கோனஸ் மார்மோரியஸ் என்ற நத்தையானது வெளியேற்றும் அபாயகரமான நச்சு வந்து பார்வை கோளாறையும் தசை மற்றும் வலிப்பு சுவாச தடை ஆகியவற்றை உண்டாக்கி மரணத்தை கூட ஏற்படுத்துமா. இதை வந்து குணப்படுத்தக்கூடிய எதிர்பொருள் கிடையாது அப்படின்றாங்க. எது அப்படின்னா கோனஸ் மார்மோரிஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. சலி மொய்ஜிதீன் அப்துல் அலி அவர்கள் பற்றிய கூற்று ஆராய்க. 1. இந்திய பறவையியல் ஆராய்ச்சியின் பிதாமகன், இந்திய பறவை மனிதன், இந்திய பறவைகளின் புத்தகம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் பறவைகளின் கையேடு ஆகிய முக்கிய புத்தகம் இவரால் எழுதப்பட்டது. யாரு? சலீம் மொய்ஜிதீன் அப்துல் அலி. அததான் ஷார்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா சலீம் அலின்னு சொல்லுவாங்க. பறவைகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சலீம் அலி. வேற யாரும் இல்ல, அவர் தான். பேரு வந்து முழுசா கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு குருவியின் வீச்சு ஃபால் ஆஃப் எ ஸ்பாரோ என்னும் அவரின் சுயசரிதை பறவைகளுடன் தொடர்பு உடையது. இதை வச்சுதான் எந்திரன் 2.0 வந்து எடுத்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. எஸ்ஏ கான் என்னும் தேசிய அளவிலான ஆராய்ச்சி மையத்திற்கு அவரது பெயரை சுட்டி கோயமுத்தூரில் நிறுவியது. 4 பாருங்க. 1958இல் பத்ம பூஷன் விருதையும் 1976ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் அவருக்கு அளித்து இந்திய அரசு அவரை கௌரவித்தது. எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஃபால் ஆஃப் ஸ்பாரோ யார் எழுதுனா அப்படின்னா சலீம் அலி.
கொஸ்டின் நம்பர் 9. மண்புழுக்களின் நெப்ரிடியாக்கள் கீழ்காணும் உறுப்பு செய்யும் அதே செயலை செய்கிறது. பிளேனேரியாவின் சுடர் செல்கள். மண்புழுக்களின் நெப்ரிடியாக்கள் கீழ்காணும் உறுப்பு செய்யும் அதே செயலை செய்கிறது அப்படின்னா பிளேனேரியாவின் சுடர் செல்கள். கொஸ்டின் நம்பர் 10. பொறுத்துக. நத்தை ஆப்பிள் நத்தைன்னு சொல்றாங்க. டென்டாலியம் அப்படின்னா தந்தை ஓடு, டெஸ்க் செல்லுன்னு. டென்டாலியம்னா டென்ட் போட்டு ஓடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தந்த ஓடு. கீட்டோப்ளூரா அப்படின்னா கைடான். கீட்டோப்ளூரா அப்படின்னா கைடான், கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டோபஸ் உங்களுக்கு தெரியும், பேய் மீன். பார்த்தா பயங்கரமா இருக்கும், அததான் பேய் மீன் சொல்றாங்க. நத்தை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நத்தை அதுலயே வந்துடுது. டென்டாலியம்னா டென்ட் ஓடு போட்டு தங்கியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தந்த ஓடு. கீட்டோப்ளூரா அப்படின்னா கைட்டான், கை. ஆக்டோபஸ்னா பேய் மீன். கொஸ்டின் நம்பர் 11. கீழ்கண்ட எந்த தொகுதியில் முதிர் உயிரிகள் ஆரச் சமச்சீரமைப்பையும் லார்வாக்கள் இருபக்க சமச்சீரமைப்பையும் கொண்டுள்ளன அப்படின்னா முத்தோலிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த தொகுதியில் முதிர் உயிரிகள் ஆரச் சமச்சீர் அமைப்பையும் லார்வாக்கள் இருபக்க சமச்சீர் அமைப்பையும் கொண்டுள்ளன அப்படின்னா முத்தோலிகள். கொஸ்டின் நம்பர் 12. எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா பைசாலியா அப்படின்னா போர்த்துகீசிய படை வீரன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பைசாலியா அப்படின்னா போர்ச்சுகீசிய படை வீரன். போர்ச்சு 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னா தட்டை புழுக்களில் காணப்படும் கழிவு நீக்க செல்கள் செலினோசைட்டுகள் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் டி தான் தவறு. தட்டை புழுக்களில் காணப்படும் நீக்க செல்கள் செலினோசைட்டுகள் கிடையாது, சுடர் செல்கள். ஓகேங்களா? கழிவு நீக்க செல்கள் இருக்கு, கழிவு நீக்க செல்கள் கிடையாது, சுடர் செல்கள் தான் செலினோசைட்டுகள்னு சொல்லுவாங்க. மத்தது பாருங்க, ஆப்ஷன் ஏ. பெரிட்டிமாவில் இடப்பெயர்ச்சி வளைய தசைகள், நீள்வாட்டு தசைகள் மற்றும் சீட்டாக்கள் உதவியுடன் நடைபெறுகிறது. பி பாருங்க, கரப்பான் பூச்சியின் சுவாச நிறமி கீமோசைனின். சி பாருங்க, 4 அறை இதயம் முதலை காணப்படும். 4 அறை இதயம் முதலையில காணப்படும். கொஸ்டின் நம்பர் 14. கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா? 1 பாருங்க, நிடேரியாவில் ஆரசமச்சீர் அமைப்பு காணப்படும். 2, மண்புழுக்களின் நெப்ரிடியாக்கள் பிளேனேரியாவின் சுடர் செல்கள் செய்யும் அதே வேலையை செய்கிறது. 3, இயற்கையில் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்ட உயிர்கள் பூச்சிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயற்கையிலே மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்ட உயிர்கள் பூச்சிகள். 4, பக்கவாட்டு உணர்வு உறுப்புகள் மீன்களில் காணப்படுகிறது. பக்கவாட்டு உணர்வு உறுப்பு எதில் காணப்படுகிறது அப்படின்னா மீன்கள். 4 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. இவற்றுள் பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடு அப்படின்னா திமிங்கலம் அமோனோடெலிக் அப்படின்னு இருக்கு. திமிங்கலம் அமோனோடெலிக்னு இருக்கு, அதுதான் தவறானது. மனிதர்கள்னு பாருங்க, யூரியோடெலிக். மனிதர்கள் அப்படின்னா யூரியோடெலிக். பறவைகள் பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிக். பல்லிகள் பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிக். பல்லிகள் யூரிகோடெலிக், பறவைகள் யூரிகோடெலிக், மனிதர்கள் யூரியோடெலிக். 16 பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது அப்படின்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா? கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், நல்லா கவனமா கவனிச்சுவாங்க. 1 பாருங்க, புறப்படை மற்றும் அகப்படைக்கு இடையில் மாறுபாடு அடையாத மீசோலியா அடுக்கு காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு பவளம், ஜெல்லி மீன். புறப்படை மற்றும் அகப்படைக்கு இடையில் மாறுபாடு அடையாத மீசோலிக்கா அடுக்கு காணப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு பவளம் மற்றும் ஜெல்லி மீன்.
2. ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரே மாதிரியான உடலின் பகுதிகளை பெற்றுள்ள தன்மை வந்து சமச்சீர் அமைப்பு எனப்படும். 3. மைய அச்சின் வழியாக செல்லும் எந்த ஆரக்கோடும் இரு சம பகுதிகளை கொடுத்தால் அது ஆர சமச்சீர் எனப்படும். 4. டீனோபோரா போன்ற விலங்குகளில் ஆர சமச்சீருடன் இருபக்க சமச்சீரும் இணைந்து காணப்படுகிறது. இதற்கு ஈராரச் சமச்சீர் என பெயர். டீனோபோரா போன்ற விலங்குகளில் ஆர சமச்சீருடன் இணைந்து இருபக்க சமச்சீரும் இணைந்து காணப்படுகிறது. இதற்கு ஈரார சமச்சீர் என பெயர். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. பல செல்களை கொண்ட இவ்விலங்குகளில் நன்கு வளர்ச்சி அடைந்த திசுக்கள் உறுப்பாகவோ உறுப்பு மண்டலமாகவோ உருவாகியிருந்தால் அவை யூமெட்டாசோவா எனப்படும். பல செல்களை கொண்ட யூமெட்டாசோவா விலங்குகளில் நன்கு வளர்ச்சி அடைந்த திசுக்கள் உறுப்பாகவோ உறுப்பு மண்டலமாகவோ உருவாகியிருந்தால் அவை யூமெட்டாசோவா அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 18. கீழ்கண்ட இணையில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா, ஆர சமச்சீர் நட்சத்திர மீன் இருக்கு. கடல் சாமந்தி ஆர சமச்சீருக்கான எடுத்துக்காட்டு கடல் சாமந்தி. இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மற்றது பாருங்க, உடற்குழி அற்றவை அப்படின்னா தட்டை புழுக்கள். தட்டை புழுக்கள் உடற்குழி அற்றவை. போலி உடற்குழி உடையவை உருளை புழுக்கள். போலி உடற்குழி உருளை புழுக்கள். மென்மையான உடற்குழி உடையவை மெல்லுடலிகள். உண்மையான உடற்குழி உடையவை மெல்லுடலிகள், முத்தோலிகள். உண்மைக்கு மறுபெயர் மெய்யின்னுவாங்களா. இன்னொரு வேற பெயர் மெய். அதனால மெல்லுடலிகள் ஞாபகம் வச்சுக்க, முத்தோலிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர சமச்சீர்னா கடல் சாமந்தி, உடற்குழி அற்றவைன்னா தட்டை புழுக்கள், போலி உடற்குழி உடையவைன்னா உருளை புழுக்கள், உண்மையான உடற்குழி உடையவைன்னா மெல்லுடலிகள், முத்தோலிகள். கொஸ்டின் நம்பர் 19. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது உண்மையான உடற்குழி உடையவைகளில் தவறானது அப்படின்னா தட்டை புழுக்கள். உண்மையான உடற்குழிக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் மெல்லுடலிகள், முத்தோலிகள் பார்த்தோம். இது குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தட்டை புழுக்கன்றது தவறானது. வலைதசை புழுக்கள், கணுக்காலிகள், முதுகு நாணுகள் இதுதான் உண்மையான உடற்குழி உடையவை. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. வலைப்பின்னல் அமைப்பாக பரவியுள்ள மிக எளிய நரம்பு மண்டலம் உள்ளது. பவளம் போன்ற நிடேரியாக்களில் கால்சியம் கார்பனேட் ஆன சட்டகம் உள்ளது. இத்தொகுதி விலங்குகள் ஆப்ஷன் டில இருக்கிற ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ பாருங்க மெடுசா, பி பாலிப். வலைப்பின்னல் அமைப்பாக பரவியுள்ள மிக எளிய நரம்பு மண்டலம் உள்ளது. பவளம் போன்ற நிடேரியாக்கள் கால்சியம் கார்பனேட் ஆன சட்டகம் உள்ளது. இத்தொகுதி விலங்குகள் மெடுசா மற்றும் பாலிப் எனப்படுகிறது. கடைசி கொஸ்டின். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகளில் தவறானது எது அப்படின்னா ஏதும் கிடையாது. பாருங்க ஆப்ஷன் ஏ ஏபிஸ் அப்படின்றது தேனி, பாம்பிக்ஸ் அப்படின்றது பட்டுப்பூச்சி, புதைப்படிவம்ன்றது லிமுலஸ் லாக்சிபர் அதாவது அரக்குப்பூச்சி. புதைப்படிவம் என்று அரக்குப்பூச்சி. நீங்க மம்மி படத்துல பாத்தீங்க அப்படின்னா புக்ல கொடுத்துருப்பாங்க. மம்மி படத்துல பாத்தீங்கன்னா கூர்மையா 2 இருக்கும். ஒருத்தனை கூட என்னன்னா அந்த தோல் வழியா உள்ள போய் அதெல்லாம் பார்த்தா கொடூரமா இருக்கும். உடம்புக்குள்ள போய் கண்ணு வழியா வெளியே வரும் பாத்தீங்களா. அததான் அரக்கு பூச்சின்னுவாங்க. நீங்க புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சியை கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி பாருங்க, லோக்கஸ்டா அப்படின்னா வெட்டுக்கிளி. லோக்கஸ்டா அப்படின்னா வெட்டுக்கிளி. இதெல்லாம் என்னன்னா பொருளாதாரத்துல பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏபிஸ்னா தேனி, பாம்பிகஸ்னா பட்டுப்பூச்சி, புதைப்படிவம் அப்படின்னா லிமஸ் லாக்சிபர் அதாவது அரக்குப்பூச்சி, லோக்கஸ்டா அப்படின்றது வெட்டுக்கிளி. ஓகேங்களா. அவ்வளவுதான் நண்பர்களே. ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.